யார் தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்களோ இறைவன் அவனை உயர்த்துவான், யார் தன்னை உயர்த்திக் கொள்கிறார்களோ இறைவன் அவனை தாழ்த்துவான். கடந்த 8 மணி நேரமா நீங்க என்ன கெஸ்டா ட்ரீட் பண்ணல. ஒரு ஓன் பிரதரா சின்ன சின்ன விஷயம், தண்ணி குடிக்கிறதுல இருந்து, சாப்பிடுறதுல இருந்து, உட்கார்ற இடத்துல இருந்து, சாப்பாடு பரிமாறுறதுல இருந்து, என்ன ஒரு அடிப்படை இல்ல. அது நான் பார்த்த வரைக்கும் எல்லா சிவில் சர்வன்ஸும் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் மெக்லோமேனியக்ஸ். அவங்களுக்கு தான் கடவுள்ன்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சேவை மனப்பான்மையில இருந்து சுப்பீரியாரிட்டி மனப்பான்மை இருக்கு. அவங்க எல்லாத்தையும் நான் அவாய்ட் பண்ணிருக்கேன். இப்போ உங்ககிட்ட பார்த்த உடனே இந்த மாதிரியான நேர்மையுள்ள, பணிவுள்ள, பண்புள்ள மனிதர்கள் இந்த ஃபீல்டில் இருக்காங்களான்னு மிகுந்த சந்தோஷமான ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பேர் நினைக்கிறாங்க கம்ப்யூட்டர்னா ப்ரோக்ராமர், டெவலப்பர், கஷ்டமான வேலை, கம்மியான சம்பளம். கிடையாது. 22 வயசு நான் விமானியா இருக்கும்போது 93, 94 நான் மாசம் 1 லட்சம், 1.25 லட்சம் ரூபாய். எங்க அப்பா IRS இருந்தாரு, கமிஷனர் கஸ்டம்ஸ்ல. அவரோட நான் கூட சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் புகைப்பழக்கம் கிடையாது, குடிப்பழக்கம் கிடையாது. அப்போ ஒரு சின்ன குழந்தை கியூரியாசிட்டியா இருக்கும்போது படிச்சுக்கிட்டே இருப்பேன். எக்கானமிஸ்டோ, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, சண்டே விர்சிங் விவிதோ, ஒரு நாள் ஒரு மேகசின் எடிட்டோரியலோ நான் மிஸ் பண்ணதில்லை. தொடர்ந்து படிக்க